ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகலாமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி மாவு, 1/2 கப் அளவு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தாங்க இருக்கணும், அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இல்லை நம்ம ரிப்பன் பக்கோடாவை எண்ணெயில் வறுக்கும் போது திரிஞ்சு வந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போது தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதுதான் கரெக்டான பதம். இப்போது ரிப்பன் பக்கோடாவோட அந்த ஷேப் எடுத்து நம்ம முறுக்கு ப்ரெஷரில் வச்சு நம்ம ரிப்பன் பக்கோடாவை போட ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு சின்ன உருண்டையாக அந்த மாவை எடுத்து போடுங்க. மாவு வந்து உடனே மேலே பொரிச்சு மேலே வந்துருச்சுன்னா நம்மளோட எண்ணெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ரிப்பன் பக்கோடா போட்டதுக்கப்புறம் அந்த மேலே நுறையா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போது நுரெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. இது ரொம்ப நேரம் எடுக்காது. 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த 2 சைடும் நல்லா ஆரஞ்சு கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்மளோட ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு.